ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். அதாவது டான்ஜூரின் டெல்ஸ் வந்து நீ பக்தி மார்க்கமாக ஒரு கோயிலை காமிக்கிறேன். அதாவது திருச்சி தஞ்சாவூர் போங்க. தஞ்சாவூரில் தான் நான் இருக்கேன். அங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து திருமயத்துலேருந்து ரூட்டு போகிறது. அந்த ரூட்டு வந்து திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். ரொம்ப 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 விசேஷமான கோயில் அது. அந்த கோயிலில் தான் பெருமாள் சயனத்தில் இருக்கிற கிடந்த கோலம், நின்ற கோலம், அமர்ந்த கோலம் மூன்றையும் பார்க்கலாம். அது இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ராமானுஜர் இருக்கார் இல்லையா, அந்த ராமானுஜர் வந்து வைஷ்ணவத்துக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து அவர் ஸ்தாபிச்சார்னு சொல்லலாம். அவருடைய குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் ரொம்ப 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 முக்கியம். அது யார்ட்டும் சொல்லவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன பண்ணார், நமக்கு தெரிந்த அந்த முக்கியமான மந்திரம் அனைத்து ஏழை பட்டி தொட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் காதால் கேட்டு அதை வாயால் சொல்லி இறைவனுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக அந்த சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுடைய உச்சியில் போய் உட்கார்ந்துட்டு மூன்றும் சொல்கிறார். என்ன குருநாதர் சொல்லிட்டார், அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கிறார். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அது சொல்கிறார். அதுக்கப்புறம் அது வேறு விதமான கதைகள்லாம் நிறையா இருக்கிறதுக்கு. அப்புறம் ஸ்ரீரங்கம் போய்ட்டு வச்சுங்களேன். எதுன்னு சொல்கிறேன்னா, மக்கள் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக அந்த குருவனுடைய கட்டளையை மீறி இவர் ஏழை எளிய அப்பாவி மக்களுக்கு இந்த மந்திரத்தை உபதேசித்தார். எங்கள் கோயிலுண்டு திருக்கோஷூரில் கோயிலில் உயரத்தில் உச்சியில் சொன்னார் அவர். அந்த கோயில் தான் காமிக்க போகிறேன். பார்க்குறீங்களா? அதாவது உள்ளுக்குள்ளே எந்த வீடியோவோ ஃபோட்டோவோ நாட் அலவுடு. சில விஷயங்கள் மட்டும்தான் அலவுடு. அதை மட்டும் நான் எடுத்துருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இது வந்து திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். மேலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் வந்து மூலஸ்தானத்தில் உள்ள கோபுரம். மேலே தங்கம்லாம் பூச்சிருக்கு. இது அவசியம் திருக்கோஷ்டியூர் போய்ட்டு வாங்க. எங்கே இருக்குனாக்க புதுக்கோட்டை திருமயம், அங்கேருந்து போகிறது. ஒன்று அமர்ந்த பெருமாள், நின்ற பெருமாள், அமர்ந்த பெருமாள் மூணையும் பார்க்கலாம். நீங்கள் சயன குளத்தை பெருமாளையும் பார்க்கலாம், நிற்கிற குளத்தையும் பார்க்கலாம், உட்காந்துக்கிற குளத்தையும் பார்க்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம்னாக்க, அந்த நின்ற குளத்தில் இருக்கிற பெருமாளோட சைடில் சுற்றி போனீங்கன்னாக்க ஒரு பொந்து மாதிரி வருது. அது உள்ளே மெல்லமாக குனிஞ்சு இறங்கி மேலே போனோம்னாக்க அந்த ராமானுஜர் வந்து எந்த இடத்துல நின்று ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தார் இல்லையா, நாராயண பற்றி ஸ்பெஷல் மந்திரம், அந்த மந்திரத்தை 3 முறை உறக்க கூவி உச்சரித்தார். அது பக்தியுடன் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொன்ன இடம் தான் அது. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா வயதானவர்கள்லாம் பார்க்க முடியாதுங்க தான் எடுத்துருக்கேன். சிறுவர்கள்லாம் அவசியம், சின்னவங்களாம் அவசியம் பார்த்துட்டு வரலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் பார்த்துங்க, ராமானுஜர் உட்காந்து அவரது வளர்த்துருக்கேன். தெரியல வெயில். அதே அந்த இது அவர் இங்கே வந்து இந்த இது நரசிம்மர் ஒரே வீடியோ எடுக்கவா பார்த்துக்கிறியாப்பா புரியும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ராமானுஜரே, ஓம் நமோ நாராயணாய,
ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயண. ஒரிஜினல் இது ஒரிஜினல். ராமானுஜர் வந்து கல் ரூபத்தில் இருக்கார். அங்கே வந்து சிதையாக வச்சுருக்காங்க. மூஞ்சியை பிடிச்சவொடனே காமிக்கிறேன். திருக்கோஷ்டி பெருமாளுக்கு ஃபோட்டோவில் எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. இது பிரகாரத்தை சுற்றி வரும். அந்த பிரகாரம் இது. இது 3வது பிரகாரம். திருக்கோஷ்டி நாராயணன் இருக்கார் இல்லையா, பார்த்துக்கோங்க. இது மகாமக சிம்ஹ கிணறுன்னு போட்டிருக்கு. கீழே நிறையா தண்ணி இருக்குது. கொஞ்சம் கலங்கி தான் இருக்குது. தெரியுதா பாருங்கள், வெயில் எடுத்துருக்கேன். முதல்ல பார்க்கக்கூடிய கோலம் வந்து சயன கோலம். தேவிகளோடு இருக்கா பாருங்கள். சயன கோலத்தில் சௌமி நாராயண பெருமாள். பெருமாள் கோயிலில் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியாது. இது வந்து கதம்பக ரிஷி அப்படின்னு வாசலில் வந்து வெளியில் வரத்தே ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. அந்த சித்திரத்தை காமிச்சிருக்கேன். இவர் யார், இவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்தலபுராணம் பார்த்தா தெரியும். நின்ற கோலத்தில் சயன இது வைகுண்டம் சௌமி நாராயண பெருமாள் வந்து அமர்ந்த கோலம். கோயிலில் என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நர்த்தன கிருஷ்ணன் இருக்கார். ஒருத்த காலை தூக்கிட்டு நிற்கிற அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அவசியம் தரிசியுங்கள். தேவியர்களை விட்டு அந்த நர்த்தன கிருஷ்ணனை மட்டும் எடுத்துக்க பாருங்க. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் நடை திறக்கும் நேரம், நடை அடை சாத்தும் நேரம். அதை எதுக்கும் பக்தர்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த நேரத்தை பார்த்துங்க, கிளியராக பாருங்கள். கொஞ்சம் கிளாரிட்டி மங்கிறது. இப்போ பாருங்கள். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுடைய நடை திறக்கும் நேரம், நடை சாத்தும் நேரம் பார்த்துங்க. அது குழந்தைலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரம் சொல்கிற கோபுரத்தை 2-3 ட்ரிப் காமிச்சிருக்கேன். நல்லா காதில் வாங்கிங்க, அதுவே உங்களுக்கு புண்ணியம். அடுத்தபடியாக நான் வந்து பேசுகிறதே நாக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுறது. அதனால் கொஞ்சம் உளறல் இருக்கும். எப்போவுமே உளறல் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி உளறல் இருக்கும். நாராயணன் தான் காப்பாற்றணும். ஓகேயா? 2வது அந்த நல்லா பார்த்துங்க, மேலே கோபுரத்தில் வந்து அந்த மேலே அங்கே ஏறுறது எல்லாராலும் ஏற முடியாது. கர்ப்பிணி பெண்களுக்கு கிடையாது. குண்டனுக்கு உள்ளே நுழையிறதுக்கு அது பர்மிஷன் கிடையாது. அது மாதிரி யார் நுழையலாமோ அவங்க மட்டும் நுழைய முடியும். அவங்க தான் அந்த அவர் சொன்னார் இல்லையா நம்ம மந்திரம், அந்த இடத்தை பார்க்க முடியும். அதில் வந்து கருங்கல்லால் செஞ்சுருக்கு பார்த்தீங்களா, அது ஒரிஜினல். பக்கத்தில் சுதை 2க்குமே பகவானை முகத்தையும் காமிச்சிருக்கேன், தரிசனத்தையும் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோ. அதே மாதிரி நான் எங்கே சில இடத்துல வந்து சயன கோலத்துக்கு பதிலாக அமர்ந்த கோலம்னு சொல்லியிருப்பேன். அது தப்பாக கொஞ்சம் உளறியிருப்பேன். கவலைப்படாதீங்க. உண்மையிலேயே கீழே இருக்கிறது கிடந்த கோலம், நெருப்பில் இருக்கிறது நின்ற கோலம், மேலே இருக்கிறது அமர்ந்த கோலம். அங்கே தான் அதுக்கு மேலே போனவன் நாராயணனுக்கு அந்த ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை அவர் சொல்லியிருக்கார். எழுத்தால் பெரிய பில்டிங்கில் அதை எழுதியிருக்கோம். அது பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. அவசியம் சென்று வாருங்கள். சிறு சிறு பிழைகள் இருந்தாலும், குற்றங்கள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், நான் உளறினாலும் அதை மன்னித்து விடுங்கள். கரும்பில் சாறு எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போகிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த திருக்கோஷ்டியுடைய அந்த என்ன சொல்லியிருக்கானோ அதை பார்த்து நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். இனி உடலை மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஓகே? கோயில் டைமிங்ஸும் போட்டுருங்க, பார்த்துங்க. ஓகே, பாய் குழந்தைகளே, பாய் பெரியவர்களே, அனைவரும் பாருங்கள்.